வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு நெல்லை தாமிரபரணி அறக்கட்டளையிலிருந்து மாதந்தோறும் வெளிவரும் அருளமுதம் என்ற பத்திரிகையிலிருந்து ஆசிரியர் பக்கம் என்ற பகுதியில் அமைந்த ஒரு பதிவை தான் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே. பேராசிரியர் ஜிபி ஆறுமு ஐயா அவர்களது படைப்பு அருமையாக இருக்கின்றது. நல்ல சிந்தனை செஞ்சு ஐயா எழுதியிருக்காங்க. இன்றைக்கு நாம் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. என்ன தலைப்புன்னா, தவம் தேவையா? இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. மன்றத்து ஆன்மீக பத்திரிகையில் இப்படி ஒரு தலைப்பா அப்படின்னு நானும் உத்து பார்த்தேன். தலைப்பிற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்வத்தை தூண்டத்தான். தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுடலாம் பாருங்க. மேலும் மகரிஷியே சொல்லியிருக்காங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்று. நாம் ஏன் தவம் செய்கிறோம், தவத்தினால் என்ன பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் தவம் செய்வது அர்த்தமற்றது மட்டுமல்ல, தவத்தை தொடர்வதும் கடினம். பொதுவாக நம்ம சுற்றியுள்ள மக்களில் 2 விதமான தரப்பினரை நம்ம பார்த்துருப்போம். மன்றத்தில் இருக்கிறாங்க, தவம் எல்லாம் பயின்று இருக்கிறாங்க, பயில மட்டுமே செய்திருப்பார்கள். ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்க வைப்பாங்க சில அன்பர்கள். அதே சமயம் மன்ற சாராத வெளிநபர்களில் பலர் சாதாரணமாகவே அமைதியாக இருக்கிறாங்க, நியாயமாகவும் சரியாகவும் நடந்து கொள்கிறாங்க, தவமே செய்யாமல் நல்லா தானே இருக்கிறாங்க. இது ஒரு நியாயமான குழப்பம். இதை தெளிவுபடுத்தத்தான் இந்த தலைப்புங்க. மேலும் கையில் குடை இருப்பதை மறந்து மழையில் நனைஞ்சு அல்லது வெயிலில் காய்ந்து செல்பவர்களைப் போல தவம் பயின்றோம். வாழ்க்கையில் கடினமான தருணங்களை எதிர்கொள்ள முடியாமலும் தடைகளை நகர்த்த முடியாமலும் சிரமப்படுபவர்களுக்கு உங்களிடம் குடை, அதாவது தவம் இருக்கிறது. அதாவது தவத்தை இங்கே குடைக்கு உவமையாக சொல்கிறாங்க என்பதை நினைவூட்ட தான் இந்த தலைப்பு. மேலே அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோமே 2 வகை மனிதர்களை பற்றி பார்த்தோம். தவம் செய்கிறவங்க, தவம் செய்யாதவங்கன்னு பார்த்தோம். இவங்களை பற்றி தெளிவுபடுத்தி கொள்வோம். தவமே பயின்று இருந்தாலும் அதை அவர்கள் முழுமையாக முறையாக செய்கிறார்களா என்பதற்கு அவர்கள் குணநலமே சான்று. முன்பு போல்தான் இருக்கிறார்கள் அல்லது முறையற்று நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் முழுமையாக அல்லது முற்றிலுமாக தவம் செய்யவில்லை என்று நாம் யூகிக்க வேண்டுமே தவிர, தவத்திற்கு இணையான தற்சோதனையும் முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். 2ம் சேர்ந்து தான் ஒருவனை நல்வழிப்படுத்த முடியும். இந்த 2ம் இல்லாமலேயே ஒருவன் நல்வழியில் மன அமைதியுடன் யாரையும் சிரமப்படுத்தாததொரு முறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பானால் அவன் மனதில் சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்திய அல்லது பழகிய பழக்கங்கள் விதைத்து கொண்ட எண்ண விதைகள் ஒரு காரணமாக இருக்கும். மனிதனை நல்வழிப்படுத்தவும் செயல்களில் முறையும் ஒழுங்கும் முழுமையும் முயற்சிகளில் வெற்றியும் மன அமைதியையும் இணக்கமான உறவுகளையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அடைய செய்யவே தவம். தவம் செய்யாமலேயே இவை அனைத்தையும் ஒருவன் அடைந்து கொண்டிருப்பானால் அவனுக்கு தவம் தேவையில்லை என்றுதான் அர்த்தம். இவை அனைத்தையும் பெறத்தான் நாம் தவத்தின் மூலம் முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவம் செய்கிறவங்க செய்யாதவங்க இந்த 2 தரப்பினர்களுக்கும் பொதுவான ஒரு அம்சம் உண்டுங்க. அது கருவமைப்பு பதிவு எனும் வித்து பதிவு. ஊழ்வினை எனப்படும் முன்வினை. அது முன்னோர்கள் செய்த பதிவாகவோ தன் முன்பிறவில் செய்த பதிவாகவோ அல்லது தன்வினை எனப்படும். இப்பிறவில் செய்த பதிவோ நம்மை இயக்கி செயல்களை செய்ய வைக்கிறதே. இப்பதிவுகளை பொறுத்தே நம் செயல்கள் நல்லதாகவோ தீயதாகவோ அமைகின்றன. இந்த 2 தரப்பினர்களையுமே இயக்கி கொண்டுதான் இருக்கும்.
இந்த பதிவுகள். தன்னிடம் பூர்வீகமாகவே நல்ல பதிவுகள் அமைந்து செய்யும் செயல்கள் எல்லோருக்கும் நன்மை தருமாறும் அறத்திற்கு உட்பட்டதாகவும் அமைந்துவிட்டால் அவர் மனம் தவத்தை நாடாது. செய்யும் நற்கர்மத்தால் முழு சிந்தனை வைத்து செய்யும் செயல்களையே ஒருவர் தவமாக செய்து கொண்டிருப்பார். அதாவது அவர் அந்த செயல்களையே, நல்ல செயல்களை முழு சிந்தனையுடன் தவமாகவே அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பதிவுகள் தீயதாக அமைந்துவிட்டால் தவமே செய்பவராக இருந்தாலும் கொஞ்சம் அசந்தாலும் முரணாக செயல்பட வைத்து தவறான விளைவுகளை தந்து கொண்டிருக்கும். அதிலும் ஏதோ கொஞ்சம் நல்வினை பதிவு இருந்தால்தான் தவங்கூட பயின்றிருக்க முடியும். ஆனால் தவறான பதிவின் அளவை பொறுத்து தவம் செய்ய முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கும். தவமும் முறையாக செய்து செயலும் நியாயமாக நடந்து அற வாழ்க்கை வாழ்பவர்களை கூட பிரச்சனைகள் புடை சூழும். காரணம், அனுபவித்து கழிக்க வேண்டிய பதிவுகள் என்று சில இருக்குமே, அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தொந்தரவு செய்யுங்க. ஆனால் தவம் செய்ய செய்ய அந்த பதிவுகளும் கூட படிப்படியாக குறையும். ஒருவர் செய்யும் தவத்தை அழைக்க ஒரு கருவி உண்டு என்றால் அது அவரது குடும்ப அமைதிதான் என்பார் மகரிஷி. காரணம், தவம் எவ்வளவு முறையாக முழுமையாக செய்கிறார்களோ அது நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். நமது அகத்தின் அமைதி புறத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அமைதியான சூழ்நிலைகளை ஈர்க்கும். இது ஒரு மிக சிறந்த சரியான ஈர்ப்பு விதி தத்துவம் சார்ந்த விஷயம். மகரிஷி சினத்தை பற்றி சொல்லும் பொழுது, சினம் ஒரு சங்கிலி என்பார்கள். சினம் சினத்தை ஈர்க்கும், கவலைகளை ஈர்க்கும், பயம் பயப்பட வைக்கும் சூழ்நிலைகளையும், அதுபோல எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் குணங்களும் அதற்கொத்த சூழ்நிலைகளையே ஈர்க்கும். நாம் செய்யும் நேர்மறை சிந்தனைக்கும் மனோபாவத்திற்கும் கூட இந்த விதியே பொருந்தும். இந்த விதியை 3 வார்த்தைகளில் சொல்லிவிடலாம். அது ஒத்தவற்றை ஈர்க்கும் என்பதுதான். அதனால்தான் மகரிஷி நமது மன அமைதி நமது குடும்பத்தின் அமைதியை ஈர்க்கும் என்ற நோக்கில் தவத்தின் மூலம் குடும்ப அமைதியை உருவாக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் சில நேரங்களில் இதன் சாத்தியக்கூறு குறைவாகவே இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மனம் தவத்தில் லயிப்பது முடியாத காரியமாக இருக்கும். அதிலும் குடும்ப பொறுப்பை தாங்கும் இல்லத்தரசி மற்றும் அரசனுக்கும் கூட வேலைப்பளு காரணமாக தவம் செய்ய நேரமும் கிடைக்காது, மனமும் ஒட்டாது. தவத்தில் அமர்ந்தாலும் வேலைகள் பற்றிய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் காட்டிற்கு சென்று கடுமையாக முயன்று கஷ்டப்பட்டு தவம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று படித்திருக்கிறோம். இது நமக்கு தேவையில்லை என்பதுதான் மகரிஷியின் கோட்பாடு. எல்லாவற்றையும் துறந்துவிட்ட பின் எதுவும் கடினமல்ல, துறப்பதுதான் கடினம். மகரிஷி ஓர் இல்லற ஞானி. இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் செய்து ஞானம் பெற, இறை உணர்வு பெறத்தான் வழி தேடி தந்திருக்கிறார்கள். ஞானம் என்றவுடன் அதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைந்தாலும் அதன் விளைவை உங்களால் மிக சரியாக யூகிக்க முடிந்தால் அதுவே ஞானம். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அதற்கேற்ற அறிவு தேவைப்படும். அறிவிருந்தால் செயல்களை செய்துவிடலாம். ஆனால் விளைவுகளை சரியாக கணிப்பதற்கு ஞானம் தேவைப்படும். அன்றாட வாழ்வில் தினசரி கடமைகளில் கூட, அது குடும்ப கடமையாகவோ தொழில் பணி நிமித்த கடமைகளாகவோ கூட இருக்கலாம். அவற்றை அறிந்தவுடன், அது மட்டுமல்ல, விளைவறிந்த விழிப்பு நிலையுடன் கூடிய ஞானத்துடன் செயலாற்றும் போது நமது செயல்களின் தவறுகள் தடுக்கப்படும். விளைவுகள் 100 அல்லது 200% வரை நன்மையாக அமையும். அந்த ஞானத்தை தருவதுதான் தவம். காரணம், தவம் என்பது ஏதோ நமது உயிராற்றலை கவனிக்கும் ஒரு விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். உயிராற்றலை உற்று நோக்குவதன் மூலம் உயிரின் மூலமான பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்றோம். நமது சிற்றறிவோடு பிரபஞ்ச அறிவு இணைப்பு பெறுகின்றது. பிரபஞ்ச இணைப்பின் மூலம் நாம் விரும்பும் நன்மைகளை எளிதில் பெற முடியும். கடினமாக முயன்ற விஷயங்கள் கூட சுலபமாக கைகூடி வருங்க. நாம் தேடி அலைந்த விஷயங்கள் நம்மை தேடி வரும். நாம் நகர்த்தவே சிரமப்பட்ட தடைக்கற்கள்
தானாகவே விலகிவிடும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை வந்த பின் நித்திரை கொண்டோம் என்று ஒரு பாடலில் வரிகள் வரும். அந்த நித்திரையின் மயக்கத்தில் வந்த நோக்கத்தை மறந்து வாழ்க்கை கடமைகளிலும் புலன் கவர்ச்சிகளிலும் சிக்கி செயலாற்றி வருகின்றோம். அதாவது நித்திரையின் மயக்கத்திலேயே இருந்திருக்கிறதுனால நாம் வந்த நோக்கத்தை மறந்து ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. தவத்தின் மூலம் பிரபஞ்ச இணைப்பு பெறும்போது அது உள்ளுணர்வாக உணர செய்கின்றது. நோக்கத்தை உணர்ந்து பொறுப்புணர்வுடன் நமது செயல்களை செய்ய தூண்டுகிறது. அது எல்லா வகையிலும் சரியான பாதைக்கு நம்மை வழிகாட்டுகின்றது. அப்போது வாழ்க்கையில் நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தவத்தில் என்ன ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்களோ அதே நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்த அனுபவத்தை வாழ்க்கை ஓட்டத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் அன்றாடம் ஊடே காண்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது காலத்திற்கு பின் இறைவனோடு ஐக்கியமாகி விடப் போகின்றோம். ஆனால் அப்போது நாம் இறையோடு கலந்துவிட்டோம் என்பதை உணரப்போவதில்லை. ஏனென்றால் நம்மிடம் அப்போது மனம் இருக்காது. நாம் தேடி தேடி அலைந்து திரிந்து தரிசிக்கும் பல வகை கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்டு பெறலாமே ஒழிய இறை உணர்வை கேட்டு பெற இயலாது. தவத்தினால் மட்டுமே அது சாத்தியம். ஆகவே தவம் செய்க, இறை உணர்வு கொள்க. என்ன நண்பர்களே, நமக்கு தவம் தேவையா என்பதை முடிவு செய்து விட்டீர்களா? தேவை என்றால் தவம் செய்ய உருவாக்கி கொள்ள வேண்டிய விஷயங்களை, சூழ்நிலைகளை அடுத்த மாதம் தவமாய் தவமிருந்து என்ற தலைப்பில் சிந்திப்போம் என்று கூறி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.